அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பிலே யோக சூத்திரம் சாதனா பாதம் பார்க்க இருக்கிறோம். கடந்த வகுப்புகள்ல சாதனா பாதத்தினுடைய 32 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இன்றைக்கு 33வது சூத்திரத்திலிருந்து தொடங்கணும். இப்ப கடந்த சூத்திரங்கள்ல நாம பார்க்கும்போது ஏம நியமங்கள்லாம் பார்த்து முடிச்சோம். அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வைத்தாரு. எப்படி எல்லாம் இருக்கணும், அதுல உள்ள இருக்கிற உட்கூறுகள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். அது சரியாக நம்ம நடைமுறையை கொண்டு வந்தா தான் நம்ம இலக்கை அடைய முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வைத்தாரு. அப்புறம் ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு செயல்கள் ஈடுபடும் போது அந்த செயலுக்கு மூலமா என்ன இருக்குது அப்படின்னா நம்மிடம் இருக்கின்ற அறிவு தான் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டினாரு. ஏன்னா கடைசியா ஈஸ்வர பிரணிதானித்வாத் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார், சரணாகதி அப்படின்ட்டு. இப்ப இந்த சரணாகதி நம் யார், நமக்கு வேறாக இருக்கின்ற ஏதோ ஒரு இறைவனிடத்தில் நம்ம அடைய வேண்டுமானா இல்ல. இப்ப நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அறிவு தான் நான் என்பதை அறியாமல் மனதினால் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினாலே சிக்கிக்கொண்டு மனம் போன போக்கிலே மயங்கி கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய அறியாமை. அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை, ஆத்ம ஞான விஷயங்களை உள்வாங்குறோம். நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறோம். அப்ப நமக்கு என்ன தெரியுது? இருப்பது இருப்பு ஒன்றே, அதுவே அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஏன்னா ஒரு சத்து சித்தாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சத்து தான் சித்தாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அறியாமல் இருக்கின்ற வரை நமக்கு துயரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நாம் அதை அறிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதே நமக்கு ஆனந்தம் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். அதுதான் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம், சச்சிதானந்தம் அப்படின்ட்டு. அப்ப இங்க நம்ம எதை செய்வதாக இருந்தாலும், எதை சாதிக்க வேண்டுமாக இருந்தாலும் எல்லாமே நம்மிடத்திலேயே இருக்கிறதுங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தூய அறிவே நான். என்னுடைய வியாபகத்தினாலே இந்த பிரபஞ்சம் விரிகின்றது. என்னுடைய வியாபகம் இது. எந்த மாதிரி வியாபகம்? மனோ வியாபகம். அப்ப நான் நினைப்பது இந்த பிரபஞ்சமாகவே நானே இருக்கின்றேன் அப்படின்னு தெரியும் போது இதில் பெரும்பாலான விஷயங்களை நாம் ஆழமாக சிந்தனை செய்து அதை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு முழுக்க முழுக்க அறிவும் நமக்கு துணை நிற்கும். ஏன்னா நம்ம சரியான பாதையில பயணிக்கும் போது அகிம்சை, தூய்மை அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஏம நியமத்தின்படி நம்ம வாழும் போது நமக்கு எல்லாமே கைகூடி வரும், ஆனந்தமாக வாழ முடியும். அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அருமையாக எடுத்து கையாள முடியும். இந்த பிரபஞ்சத்துல நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பகுத்தறிவின் உயர்நிலை மேம்பாடாகத்தான் நம்ம இடத்துல உள்ளுணர்வு பிரகாசிக்கும். அப்ப அந்த உள்ளுணர்வு பிரகாசம் என்ன பண்ணோம்னா நம்மளை தவறான பாதையில வழி நடத்தாது, சரியான பாதையை நோக்கி நம்மளை முன்னேற்ற வைக்கும், மற்றவர்களையும் முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்யும். அப்ப அது மாதிரிதான் நம்ம மனதின் மூலமாக மகத்தான பல சாதனைகளை செய்ய முடியும். காரணம், அந்த மனதிற்கு பின்னாலே அறிவின் துணை கொண்டு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவின் துணை நமக்கு தெரியாத வரைக்கும் நம்முடைய மனம் என்ன நினைச்சுக்குது? நான் தான் அந்த அறிவு, நானே எல்லாமாக இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு மயங்கிட்டு இருக்குது, ஆடிட்டு இருக்குது, அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்ப நமக்கு புரிய வருதோ அடுத்த வினாடியிலிருந்து நாம் என்ன பண்ணுவோம்? அந்த அறிவுதான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றது என்று இந்த மனதை துறந்து விடுவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய போறதில்லை. ஏன்னா நான் அறிவாகத்தான் இருக்கின்றேன், அது எனக்கு தெரியல, எனக்கு காட்டி கொடுக்காம இருந்திருக்காங்க, இப்ப என்னை காட்டி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதுதான் இந்த சூத்திரங்கள்லாம் செய்துட்டு இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில பதஞ்சலி இப்ப இந்த 33வது சூத்திரத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, விதர்க்க பாதனே பிரதிபிரட்ச பாவனம் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். தீய உணர்வை நீக்க எதிரானதை மேற்கொள்ளவும் அப்படிங்கிறார். தமிழ்ல சொல்லும் போது, செயல்படும் போது சந்தேகம் வந்தால் அதற்கு எதிர்ப்பதத்தை பாவிக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு.
இப்ப தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பார்க்கும்போது சமஸ்கிருதமே பரவாயில்லைங்கிற அளவுக்கு தமிழ் மொழி மாற்றம் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அப்ப நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ளணும்னா, இப்ப உடலுக்கு நோய் வருவது போல மனதுக்கும் நோய் வரும். எப்படி வரும்? நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் வாயிலாக வெளிப்படுகின்ற நம்முடைய மனோபாவங்கள். எப்படிப்பட்ட மனோபாவங்கள் நம்ம இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன? கோபம், வருத்தம், சோகம், தயக்கம், படபடப்பு, பயம், மன அழுத்தம், பொறாமை என்று எவ்வளவோ மனம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை எவ்வாறு சரி செய்வது? இப்ப உடலுக்கு ஒரு சிக்கல் என்றால் அதை சரி செய்து கொள்ள உடலுக்குள்ளேயே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. இப்ப உடலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கூடுமான வரைக்கும் உடலே சரி பண்ணிக்கும். ஏன்னா உடலுக்குள்ள அந்த இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சில நேரங்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மீறி நோய்கள் பாதித்தா நம்ம என்ன பண்றோம்? சில மருந்துகளையும் கொடுத்து நம்மளை குணப்படுத்திக் கொள்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடுறோம். இப்ப அந்த சாப்பாடு நமக்கு ஒத்துக்கல, ஒவ்வாமை ஆயிடுச்சு. உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணுது? இது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா வாமிட் பண்ணி அப்படியே வெளியே வாந்தி பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுது. காரணம் என்ன? உடம்புக்கு தெரியுது இது ஒவ்வாமை உணவு, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு உடம்புக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால வாமிட் பண்ணி வெளியே அனுப்புது. அப்ப அது கெட்ட உணவுங்கிறத உடம்பு கூட தெரிந்து கொண்டதுனாலதான் வெளியே அனுப்புது. அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு காயம் பட்டுடுது, கையிலயோ காலிலேயோ ஒரு காயம் பட்டு ரத்தம் கசியுது. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ரத்தம் உறைந்து போய் வெளியேறுவது நின்று விடுகிறது. அப்ப உடனே உடம்புக்கு தெரியுது, ஓ இப்ப எங்கேயோ அடிபட்டு ரத்தம் போகுது, அப்ப இந்த ரத்தத்தை அப்படியே போக விட்டோம்னா இந்த ஆள் போய் சேர்ந்துருவான், அப்ப உடனடியா நம்ம இந்த ரத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த ரத்தம் உறைந்து போய் அந்த காயத்தின் மேல அப்படியே ரத்தம் வெளியே வராம தடுத்துக் கொள்கிறது. அப்ப இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரறிவு நம் பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அது மாதிரி ஒரு அறிவினுடைய இயக்கத்துல இந்த பிரபஞ்சம் இயங்குவது போல இந்த உடலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனா மனதிற்கு அப்படி ஒரு வழி இல்லை. ஏன் அப்படி ஒரு வழி இல்லை அப்படின்னா, அறிவு அது தன்னுடைய பூரண தூய நிலையில ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இது மனம் என்ன பண்ணுதுன்னா, அறியாமையிலே நிறைய விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டதுனால அறிவுக்கு புறம்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அறிவுக்கு விரோதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அங்கதான் சிக்கல் வருது. அதனால மனம் என்ன பண்ணுது? தன்னைத்தானே சரி செய்து கொள்ள தெரிவதில்லை. மனதிற்கு தன்னைத்தானே சரி செய்ய முடியாது. ஏன்னா இந்த உடல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பாட்டு உள்ள இருக்கிற அறிவு சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்குது. எப்படி உள்ள இருக்கிற அறிவு சொல்ற மாதிரி இந்த உடல் இயங்குது? இப்ப நம்ம சாப்பிடுறோம், அந்த சாப்பாட்டுல விதவிதமா சாப்பிடுறோம். லட்டு சாப்பிடுறோம், பஜ்ஜி சாப்பிடுறோம், சாப்பாடு சாப்பிடுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10-15 ஐட்டம் உள்ள விளாசுறோம். ஆனா அத்தனை உள்ள போன உடனே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமா உடம்புக்கு? பாரு, இந்த லட்டை நீ பிளட்டா மாத்திடு, அந்த பஜ்ஜியை நீ எலும்பா மாத்திடு, அந்த சாப்பாட்டை மஜ்ஜையா மாத்திடு அப்படின்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமா நம்ம உடம்புக்கு? நம்ம பாட்டு உள்ள வெளுத்து கட்டுறதோட சரி. ஆனா அப்படி உள்ள போற அத்தனை உணவுகளும் டைஜஷன் ஆன உடனே அது என்ன பண்ணுது? உள்ள ரத்தமாகவும் எலும்பாகவும் மஜ்ஜையாகவும் நரம்பாகவும் நம்ம உடம்புல ஒவ்வொரு விஷயங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நம்முடைய இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சப்த தாதுக்களையும், 7 விதமான தாதுக்கள் இருக்கு, அந்த 7 விதமான தாதுக்களையும் உருவாக்குகின்றது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அறிவு இருக்கு இந்த உடம்புக்குன்னு பாருங்களேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குங்கிறது தெரியாம நம்ம வெளியே தேடிட்டு இருக்கிறோம். இந்த உடலே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். ஏன்னா இருக்கிறதுலே மனித உடல் தான் மிகப்பெரிய பொக்கிஷம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா இந்த மனித உடல்ல வர்றதுனால தான் அறிவு பரிமாணத்திலே நம்ம உயர முடிகிறது. காரணம் என்ன? இந்த ஹார்ட்வேர்ல ஹையர் கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜி இருக்கு. இப்ப நம்ம கம்ப்யூட்டரோ செல்போனோ வாங்கணும் அப்படின்னா, இப்ப பழைய மாடல் வச்சுக்கிட்டு நம்ம கீபேடு செல்போன்லாம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணா கடுப்பாயிடும். இதெல்லாம் ஒரு போனா அப்படின்னு தூக்கி வீசிடுவோம். இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி போன் கைக்கு வந்துடுச்சு. அப்படியே பார்த்தாலே எல்லாம் வேலை செய்யற மாதிரியும், தொட்டா வேலை செய்யற மாதிரியும், அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, ஹை ஸ்பீட் டெக்னாலஜி எல்லாம் இப்ப நம்ம கைக்குள்ள பாக்குறோம். அது மாதிரி இப்ப படைக்கப்பட்ட உடல்களிலேயே ஹைலி கான்ஃபிகர்டு எதுன்னா இந்த மனித தேகம் தான், மனித உடல் தான். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த மானிட பிறவி ஒரு அரிதான பிறவி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரிதான மானிட பிறவி நம்ம கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணியங்கள் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஏன்னா அப்படிதான் மனம் பரிணமித்து வந்திருக்கிறது.
நல்லது செஞ்சு செஞ்சு மனம் வந்து மேல்நிலைக்கு வந்திருக்குது. அதனாலதான் இந்த உயர் பரிமாணத்துக்குள்ள வர முடிந்தது. மனித பிறவியில கிடைச்சிடுச்சு. இந்த மனித பிறவியில இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் வந்து ரொம்ப ஹைலி கான்ஃபிகர்டா இருக்கிறதுனால இந்த பிரெயின் மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம உயர் பரிமாணத்துக்கு போறதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட இந்த உடல் வந்து ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம். இது வந்து யாராலையும் உண்டாக்கவே முடியாது. அப்ப இது வந்து அறிவினால மட்டும்தான் உண்டாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர் அறிவு பரிமாணத்துல இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதனாலதான் உடலுக்கு வந்து இத்தனை காரியங்களும் எளிதாக செய்ய முடிகிறது. ஆனா மனதிற்கு ஏன் செய்ய முடியல அப்படின்னா, மனம் அறிவிடமிருந்து பிரிந்து விட்டது. தன்னைத்தான் தனித்துவப்படுத்திக் கொண்டது. எப்படி தனித்துவப்படுத்திக் கொண்டதுன்னா, அந்த அறிவினுடைய பிரகாசமான பிரதிபிம்பம் தான் இந்த மனம் என்பது தெரியாம, இது நானே தான் அது அப்படின்னு நினைச்சு கொண்டு மயங்கிக் கொண்டு மனம் போன போக்கிலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சிக்கல் வருகின்றது. அப்ப மனதிற்கு அப்பாற்பட்ட அந்த புத்தி சக்தி இருக்கு இல்லையா, அந்த மனதினுடைய உயர் பரிமாணம் நம்மிடத்திலே இருக்கிறது. மனம் எப்படி பரிணமிக்குது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்ற 5 நிலைகளிலே பரிணமிக்கின்றது. அப்ப இந்த மனதினுடைய அடுத்த மேம்பட்ட சக்தியாகிய புத்தி சக்தியினால்தான் நம்ம என்ன பண்றோம்? நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகின்றது. அப்ப அப்படி பகுத்தறியும் போது நம்ம எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வர முடியுது. அப்படிப்பட்டவன் தானே புத்திசாலி. மனிதன்ல புத்திசாலியா இருக்கிறவன் யார்? நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவன் தான் புத்திசாலின்னு சொல்லுவோம். அவன் அப்படியே மனம் போற போக்குல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருந்தா, அதனால பாதிக்கப்படக்கூடியது அவன் தான் போது நம்ம அவன் என்ன சொல்லுவான்? முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்போ நமக்குள்ள எந்த விதமான சிக்கல்கள் உண்டானாலும் அந்த மனம் உண்டாக்கி கொண்ட விஷயங்கள் தான். அந்த மாதிரி புரிந்து கொள்ளணும் நம்ம. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம இந்த மனதை வந்து எப்படி மேம்படுத்துவது, இந்த மனதிலிருந்து எப்படி நம்ம விடுபடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வழிமுறையை இப்ப இதுல சொல்லிக் கொடுக்கிறார் இந்த சூத்திரத்துல, 33வது சூத்திரத்துல. இப்ப உதாரணமா பாருங்களேன், ஒருவர் மேல் நமக்கு அளவு கடந்த கோபம் ஏன்னே தெரியல. அவரை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஆனா அவர் நம்முடைய வாழ்வில ஒரு முக்கிய பங்கு வகிப்பவராக இருக்கிறார். அவரை நாம் தவிர்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர். ஆனாலும் அவர் மீது நமக்கு கோபமும் அவரை பார்த்தாலே பத்திக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு நிலைமை. என்ன செய்யலாம்? பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அந்த கோபத்திற்கு எதிர்நிலையிலே அவர் மீது அன்பு, கருணை என்கிற விஷயத்துக்குள்ள நீங்க போக வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ பதஞ்சலி இந்த சூத்திரத்துல சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்ப்பதம். இப்ப நம்முடைய மனம் வந்து எதை நினைக்கின்றதோ அதற்கு நேர் எதிரான ஒரு திசைக்கு நம்ம மனதை திருப்ப வேண்டும். இப்ப ஒருத்தர் மேல வெறுப்பு வருதுன்னா அந்த வெறுப்பை அவர் மீது காட்டக்கூடாது அப்படின்ட்டு உடனே நம்ம மனதுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நீ கருணை, அன்பு வடிவாக இரு. நீ ஏன் அவரை வெறுக்கிற? இங்க வெறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. கருணையா இரு, அன்பா இருன்னு நம்ம மனதுக்கு கைட் பண்ணணும். ஏன்னா மனதுக்கு வந்து உள்ள இருந்து அறிவாக இருந்து நம்ம அதுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா உண்மையிலேயே நம்ம அறிவு தான். அறியாமையினாலே மனம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப நாம வந்து ஒரு தாயும் சேயும் மாதிரி, ஒரு அம்மாவும் குழந்தையும் போல. இப்ப குழந்தைக்கு வந்து அறிவு கம்மி இல்லையா? அது போக்குல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். கண்டது இழுத்து போடும், ரோட்ல குறுக்குல ஓடும். விவரம் இல்லாத குழந்தை. ஆனா ஒரு தாய்க்கு நிறைய விவரங்கள் இருக்கு. அவ என்ன பண்ணுவா? கையை பிடிச்சி போகாதன்னு இழுத்து பிடிப்பா. அதை எடுக்காது அப்படின்னு மிரட்டுவா. எந்தெந்த நேரத்துல குழந்தைய அரவணைக்கணுமோ அரவணைப்பா. எந்தெந்த நேரத்துல குழந்தைய வந்து அதட்டணுமோ அந்த நேரத்துல அதட்டுவா. அப்படி இந்த அறிவு என்ன பண்ணணும்? இந்த மனதை வந்து குழந்தையாக பாவித்து இது செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா இப்ப இந்த மனம் வந்து இந்த அறிவினுடைய பிரதிபிம்பம். மனம்தான் அறியாமையில் சிக்கிக்கொண்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தை யாருடையது? அந்த தாயினுடைய குழந்தை. அப்ப ஒரு தாயினுடைய குழந்தைய தாய் தனக்கு வேறாக பார்ப்பாளா? தன்னுடைய உடலாகவே பார்ப்பா. ஏன்னா அது சின்ன குழந்தை, விவரம் இல்லாம இருக்குது. எங்கேயாவது போய் கையை கையை விட்டுற போகுது, எங்கேயாவது ரோட்ல குறுக்குல போய் அடிபட்டுற போகுது அப்படின்ட்டு அதை எப்படி அவள் அரவணைத்து ஆதரிக்கிறாளோ அது மாதிரி இந்த மனதை நீங்க அரவணைத்து ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு இந்த விஷயத்துல வரைக்கும் சுட்டி காட்டுறாரு இந்த சூத்திரத்துல. அப்ப என்ன நீங்க செய்யணும்னா, உங்களிடத்துல கோபம் வந்தால் அதற்கு எதிர்நிலையான விஷயத்திலே அன்பும் கருணையும் மனதிற்கு கற்றுக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். நீ அன்பை காட்டு, கருணையை காட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா மனம் என்ன பண்ணும்? அன்பை வரவழைத்துக் கொண்டு அந்த கோபத்தை விட்டு விடும். ஏன்னா நம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் இப்ப இங்க வந்து ஒரு ஆசிரியர் மாணவன் மாதிரி கூட நீங்க பாவித்துக் கொள்ளலாம். எப்படி வேணா இப்ப நம்ம நடைமுறையில பாருங்களேன், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடத்துல ஒரு 50-60 மாணவர்கள் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல லபோ லபோன்னு கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி அவனை கத்திட்டு இருக்கும்போது அந்த சத்தம் இறைச்சலா இருக்கு அந்த கிளாஸ் ரூம்ல. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு இருக்கான். 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா 50 விஷயம் அங்க பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது.
அப்ப உடனே என்ன பண்றாங்க, அந்த கிளாஸ் டீச்சர், அந்த கிளாஸுடைய ஆசிரியர் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ள நுழையிறாரு. அந்த ஆசிரியர் கிளாஸ் ரூம்குள்ள நுழைந்த அடுத்த வினாடி அந்த 50 குழந்தைகள் அப்படியே சைலன்ஸ் ஆயிடுறாங்கல்ல. அந்த மாஸ்டர் வந்து வாயே திறக்கல, ஒண்ணுமே சொல்லல. ஜஸ்ட் அவர் கிளாஸ் ரூம்குள்ள என்டர் தான் ஆனாரு. அவர் என்டர் ஆன அடுத்த வினாடி அத்தனை குழந்தைகளும் வாத்தியார் வந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே சைலன்ஸ் ஆயிடுற மாதிரி நீங்க மைண்ட வந்து நீங்க அறிவுனால பார்க்கணும். மைண்ட வந்து அறிவுனால பாத்தீங்கன்னா அப்படியே உங்க முன்னாடி சைலன்ஸ் ஆகும். நீங்க சொல்றது கேட்கும், உங்களுக்கு அடங்கும். ஆனா நீங்களே மைண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க மேல்நிலைக்கு வர முடியாது. காரணம் என்ன? உங்களுடைய அஞ்ஞானம் உங்களை வந்து மனமாகவும் உடலாகவும் பாவிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. தன்னை உடலாகவும் மனமாகவும் பாவித்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது. எப்பொழுது நான் தூய அறிவு என்று தன்னுடைய சொரூபத்துக்கு நான் திரும்பி விட்டேனோ அப்பொழுது இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னுடைய மனோ வியாபகம் அப்படின்னு நான் தெரிந்து கொள்கின்ற பொழுது பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நானே நிறைந்திருக்கின்றேன். எப்படி நிறைந்திருக்கின்றேன்? அறிவாக நிறைந்திருக்கின்றேன். எல்லையில்லாத பேரறிவாகிய நான் பிரபஞ்ச மனமாக விரிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எல்லாமே என்னுடைய அறிவினுடைய வியாபகத்திலே வெளிப்பட்டு கொண்டவைகள். அதான் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு செல்போன் இப்ப நான் கையாளுறேன், ஒரு டிவியை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த செல்போனும் டிவியும் வேற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த விஞ்ஞானிக்குள்ள இருக்கிற அறிவு யாருது? அந்த பேரறிவினுடையது அல்லவா? உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வெளிப்பட வேண்டும் என்றால் அது உள்ள இருக்கிற அறிவு தான் உங்களுக்கு உணர்த்தி அதை வெளிப்படுத்தி கொண்டு வருமே தவிர தானே உங்களால் இயங்க முடியாது. அது நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். எதுவுமே உங்களால் தனித்து இயங்க முடியாது. அந்த அறிவு தான் உங்களை பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அறிவு இயங்காமல் அது ஆதாரமாக இருந்து கொண்டு மனதின் வாயிலாக இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு நம்ம ஏற்கனவே பல உதாரணங்கள் பார்த்துட்டோம். இப்ப ஒரு நிலையான வெள்ளை திரை இருக்கிறது. அந்த வெள்ளை திரையின் மீது பல்வேறு விதமான திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பிம்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனா அந்த நிலையான திரை இருந்தால் மட்டும்தான் பிம்பங்கள் ஓடும். அது மாதிரி நிலையான தண்டவாளம் இருந்தால்தான் புகை வண்டி ஓடும், ரயில் வண்டி ஓடும். அப்ப ஏதாவது ஒரு நிலையாக இருக்கும்போது அந்த நிலையாக இருப்பதன் மீது இது மாதிரி விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அதை இயக்க வைக்கலாம். அது மாதிரி இப்ப இந்த அறிவு என்ன பண்ணுது? நிலையாக இருக்கிறது, அது அசையாது. ஆனா அந்த அறிவின் மீது இந்த மனமானது ஏறிக்கொண்டு இந்த உலகத்தை படைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம அறியாமையினால் தான் இந்த மனமாக மாறி இந்த உடல் எடுத்து இங்க வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம அறிவா இருந்திருந்தோம்னா நம்ம வந்திருக்க மாட்டோமே. நமக்கு இப்ப உடல் வந்தது எதனால? ஆசையினால. நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட பல்வேறு எண்ணங்களின் காரணமாக, ஆசையின் காரணமாக இந்த உடலை எடுத்து வந்திருக்கிறோம். இந்த உடலை எடுத்து வந்த நீங்க, நானு, எத்தனையோ கோடானு கோடி ஜனங்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மைண்டு தான். அது எப்படி நம்ம ஒவ்வொரு எண்ணங்கள் மாதிரி இப்ப எனக்குள்ள 50 எண்ணம் வரும்னா 50 விதமான காரியங்களை நான் செய்வேன். 50 எண்ணமும் 50 விதமான செயலா என் இடத்துல மாறும். நான் எழுதணும்னு நினைப்பேன், ஒரு புக் எடுத்து எழுதுவேன். நான் படம் பார்க்கணும்னு நினைப்பேன், ஒரு திரைப்படத்தை பார்ப்பேன். உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன், உடனே பேசுவேன். அப்ப என்கிட்ட ஒரு 50 எண்ணங்கள் என்று வெளிப்படுதுன்னா அந்த 50 எண்ணங்களை நான் நடைமுறைப்படுத்துவேன், செயலாக மாற்றிக்கொள்வேன். அது மாதிரி இங்க அத்தனை மனங்களும் அதனுடைய போக்கில செயலாக இங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது அத்தனையும் எதனுடைய பிரதிபிம்பம்னா அந்த ஒரே பேரறிவினுடைய பிரதிபிம்பங்கள் பிரதிபிம்பிக்குது. அப்படியே அது பிரகாசிக்கக்கூடிய பிம்பமானது உபாதிகளை பொறுத்து மாறுபடுகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். உடல்களை பொறுத்து. ஏன்னா 6 அறிவு படைத்த மனிதனிடத்திலே அதீத பிரகாசத்தோடு வெளிப்படுகின்றது. 5 அறிவு படைத்த மிருகத்திலே கொஞ்சம் குறைவாக, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவுன்னு போகும்போது ரொம்பவே மங்கி போச்சு. புலன்கள் இல்ல, அதனால அறிவு பிரகாசமா வெளிப்பட முடியல. அப்ப அது அவ்வளவுதான் அதுக்கு ரிசல்ட் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்றது போல இப்ப நம்ம 6 அறிவுல வந்து அந்த அறிவை பிரகாசிக்கிறது மற்ற உடல்களை விட அதீதமாக இருக்கிறது, மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக அறிவு நம்ம இடத்திலே பகுத்தறிவாக வளர்ந்து விட்டதுனால நாம் நன்மை தீமைகளை ஆராய முடிகின்றது. இந்த வளர்ச்சி கூட எப்படி வந்தது நம்ம இடத்துல? இந்த உபாதியாகிய உடல் இருப்பதனால்தான் வந்தது. ஏன்னா மனிதனாக பிறந்துட்டா இப்ப நம்ம சின்ன குழந்தையில அறிவில்லாம தான் இருக்கிறோம். நம்ம கண்டதை போய் பண்றோம், தப்பு தப்பான சில விஷயங்கள் செய்யறோம், ரோட்ல குறுக்குல ஓடுறோம், பஸ்ல அடிபட்டுருவோமான்னு தெரியாம ஒரு விவரம் இல்லாம இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஏன்? அறிவு வளராத நிலை. அப்ப அறிவு வளராத நிலைன்னா என்ன புரிந்து கொள்ளணும்? அறிவு அப்படியே தான் இருக்கு, அது பிரகாசிக்கக்கூடிய உபாதி வளரல, உடல் வந்து பெருசா உருவாகல. அப்ப உடல் வந்து டெவலப் ஆகி நல்ல மெச்சூர்ட் ஆக பருவம் அடைய அந்த ஹார்ட்வேர் வந்து டெவலப் ஆகுது, ப்ராசஸர் வந்து அப்டேட் பண்றோம். 386, 486, பென்டிஎம் 4 அப்படியே அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு இப்போ.
அது மாதிரி டெக்னாலஜி அப்படியே டெவலப் ஆகிற மாதிரி இந்த ஹார்ட்வேர் வளர 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 மைண்ட் டெவலப் ஆகி தன்னுடைய அத்தனை அதீத சக்திகளையும் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே இப்ப நம்ம இருக்கிறோம். இதுவும் போதாது. காரணம் என்ன? இதுவும் ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற அறிவு. இதற்கு அப்பாற்பட்ட பேரறிவாகிய 7ஆம் அறிவுக்குள்ள நம்ம நுழையணும். அதுக்கு இந்த ஹார்ட்வேரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இப்ப இருக்கிற ஹார்ட்வேர் வந்து பத்தாது. அதுக்கு தான் யோகம் கை கொடுக்குது. யோகம் கை கொடுப்பது எதற்காகனா அந்த அப்டேட்டட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றதுக்கு. இப்ப ரொம்ப ஹைலி டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இருந்தா நீங்க லேட்டஸ்ட் விண்டோஸ் 11 போட்டுக்கலாம். பழைய ஓல்டு வெர்ஷன் வச்சுட்டு இருக்க கம்ப்யூட்டர்னா 11 எடுத்துக்காது. 11 என்ன சொல்லும்? ரிஜெக்ட் பண்ணிடும். இதெல்லாம் உங்களுக்கு உள்ள ப்ராசஸர் ஸ்பீடு பத்தாது, போடவே முடியாதுன்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? பழைய விண்டோஸ் 7 விண்டோஸ் 95 வச்சுக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அப்ப நம்ம அதுல குறிப்பிட்ட வேலை தான் செய்ய முடியுமே தவிர புதிய புதிய வேலைகள்லாம் செய்யவே முடியாது. அப்ப நம்ம அது மாதிரி இந்த உடலானது வளர வளர அதனுடைய சக்தியும் வளருது. ஆனால் அந்த வளர்ச்சி இது மாதிரி நல்லதை நோக்கி திருப்பினோம்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த வளர்ச்சியை கெட்டதை நோக்கி போனோம்னா ஆள் வளர்ந்திருப்பான், அறிவு வளர்ந்திருக்காது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு கூட ஒரு பாடல் இருக்கு. அப்ப வளர்ச்சிங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கு? ஆள் மட்டும் வளர்ந்தா போதாது, அறிவும் வளர்ந்திருக்க வேண்டும். அப்ப அந்த அறிவு வளர்வது என்ன? தான் ஏற்றி வைத்துக் கொண்ட சரியான எண்ணங்களாக இருந்தால் புத்திசாலியாக வாழ முடியும். தவறான எண்ணங்களாக இருந்தால் முட்டாள்தனமாக வாழ வேண்டியதுதான். ஆனா ஆளுக்கு 50 வயசு ஆகும், 60 வயசு ஆகும், 70 வயசு ஆகும் இருக்கும். அவன் முட்டாளா இருப்பான். ஏன்னா அவனுக்கு அறிவு வளரல, வயசு தான் ஆயிடுச்சு, உடம்பு ஹார்ட்வேர் டெவலப் ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகவே இல்லை. இப்ப நான் வந்து ஹைலி கான்ஃபிகரன்ஸ் கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். ஆனா சாஃப்ட்வேர் வந்து என்கிட்ட லேட்டஸ்ட் போடாம பழைய வெர்ஷன் சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப என்ன பிரயோஜனம்? கம்ப்யூட்டர் காஸ்ட்லி கம்ப்யூட்டர், நல்ல லேட்டஸ்ட் ஸ்பீடு கம்ப்யூட்டர், ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர், ஆனா சாஃப்ட்வேர் என்னமோ பழசு. அப்ப அப்படித்தான் இருக்கும், ஸ்பீடு இருக்காது. அது மாதிரி ரெண்டுமே சைமல்டேனியஸா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் போத்தும் ஹைலி குவாலிஃபைடா கான்ஃபிகர்டா இருந்தா நல்லா இருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம்? அப்படி இல்லாம ஒண்ணுல கம்மியாயிடுது, ஒண்ணுல எச்சாயிடுது. மாத்தி மாத்தி யூஸ் பண்ணும்போது திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு விடுகின்றன. அப்ப இங்க பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்திலேயே எல்லா சக்தியும் குவிக்கப்பட்டிருக்கின்றது, உன்னிடத்திலே அத்தனை திறமைகளும் இருக்கின்றன, நீ உன்னை மாற்றிக்கொள், உன்னுடைய மனதை கையாள தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நமக்கு அந்த கோபமா இருக்கும்போது கருணையை வெளிப்படுத்தும் போது மனம் மாறிவிடுகின்றது. இப்ப அன்பு இருந்தா கோபம் இருக்காது, கோபம் இருந்தால் அன்பு இருக்காது. காரணம் என்ன? ஒரே நேரத்திலே 2 எதிர்நிலைகளில் மனம் இருக்க முடியாது. நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சோகமா இருங்கன்னு சொல்ல முடியுமா? நானு நீங்களே ஹாப்பி மூட்ல இருக்கீங்க, அப்ப நான் சோகமா இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லவே முடியாது. காரணம் எதையாவது ஒன்னதான் நீங்க செய்ய முடியும். இப்ப திடீர்னு நீங்க சோகமா இருக்கீங்க, அப்ப வந்து எங்க சிரிங்க சிரிங்கன்னு நான் சொன்னா நீங்க சிரிக்க முடியாது. ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய மனநிலை வந்து சோகமான மனநிலை. அந்த நேரத்துல வந்து நான் சிரிப்புட்டுனா கூட உங்க மைண்ட் வந்து அதை ஏத்துக்காது. அப்போ ஒன்று இருக்கும்போது இன்னொரு நிலைக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு நிலையில தான் மனம் நிற்கும். அப்ப கோபமாக இருக்கக்கூடிய நிலையில நீங்க வந்து அதை அன்பு கருணையை நோக்கி பழக்க வேண்டும், திருப்ப வேண்டும். அதைத்தான் இங்க அவர் சொல்லித்தராரு. உடனே மாறாது, அதை நம்ம ட்ரைனிங் கொடுத்து மாத்தணும். பயிற்சி, அதுதான் பயிற்சி. இப்ப சாதனா அப்படிங்கிற இந்த நூல்ல சொல்லக்கூடிய விஷயங்களே பயிற்சியின் வாயிலாகத்தான் அதை கொண்டு வர முடியும். இப்ப மனம் சோர்வாக இருக்கிறதா, மிக மிக உற்சாகமாக இருப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சுறுசுறுப்பாக இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அப்புறம் உடனே நீங்கள் எழுந்து எங்கும் ஓட வேண்டாம். அப்ப நான் சுறுசுறுப்பாயிட்டேன் எழுந்து ஓட வேண்டியதில்லை. சுறுசுறுப்பாக இருந்தால் மனம் எப்படி பரபரப்பாக இருக்குமோ அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். தானாகவே உங்களுடைய சோர்வு பறந்துவிடும். பயமாக இருக்கிறதா, மிக மிக தைரியத்தை மனதிற்கு ஊட்டுங்கள். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு மனதுக்கு நீங்களே ஒரு தைரியத்தை கொடுக்கணும். தயக்கமாக இருக்கிறதா, உறுதியாக இரு அப்படின்னு மனதுக்கு அந்த உறுதிப்பாட்டை உண்டாக்கி விடுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நம்ம இதை வந்து நடைமுறையில செய்வோம். நம்ம யாருக்கு செய்வோம்? நமக்கு வெளியே இருக்கிற தேர்ட் பர்சனுக்கு சொல்லி கொடுப்போம். இதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா, இதெல்லாம் அனுசரிச்சுதான் வாழணும், வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், நாம மத்தவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா நாம நடந்துக்க மாட்டோம். இப்ப ஒருத்தர் சோகமா இருக்கிறானா கவலைப்படாத, இதெல்லாம் வாழ்க்கையில வர்றதுதான், இதெல்லாம் தாண்டிதான் போகணும், எல்லாம் தடைக்கல்ல படிக்கெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு டயலாக் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஈஸியா மற்றவர்களுக்கு சொல்லிடுவோம், நம்மளை நம்ம மாத்திக்கொள்ள மாட்டோம். பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல அதை தொடங்க வேண்டும், அப்புறம் தான் மற்றவர்கள் நம்ம சொல்ல வேண்டும். அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்குள்ளேயே நம்ம உள் விசாரம் செய்து அதை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். தெரியாம இல்லை, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாம இல்லை.
தெரிந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வருவதில்லை அப்படிங்கறத பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. அப்ப அதனால உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதையே எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த மனநிலையை மேலும் உறுதியாகிவிடும். இப்ப நான் சோம்பலா இருக்கிறேன், நான் பயத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கறத 10 பேர்கிட்ட நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க ஒரு பயந்தாங்கொல்லிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அதை போய் எல்லோருடையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. மாறாக உங்க மனதுகிட்ட தனியா பேசணும். அறிவாக இருந்து கொண்டு, இப்ப நீ பயப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு, எந்த ஒரு பயமும் இல்ல, நீ எல்லாம் சாதிக்க பிறந்தவன், இதெல்லாம் நம்மளால உருவாக்கப்பட்ட உலகம் அப்படின்னு அதுக்கு புரிய வைக்கணும். அப்படி பழக பழக மனம் என்ன ஆகும்னா தன்னுடைய பயத்தை விட்டு வெளிப்பட்டு விடும். எல்லா நடைமுறை வாழ்க்கையில அப்படித்தான் நம்ம குழந்தைகள் எல்லாம் தயார் பண்ண முடியும். இப்ப சில மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கணக்கு போடும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கணக்கை கண்டாலே பயமா இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்னால அவன் வந்து டென்ஷன் ஆயிடுவான், அவனுக்கு பிடிக்காது. அப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நம்ம எப்படி கையாளணும்? இப்ப கணக்கு வராதுங்கிறது சரி, உன்னுடைய புதிய எனக்கு புரியுது. ஆனால் நீ என்ன பண்ற, அதை ஒரு ஜாலி மோட்ல சந்தோஷமா போட்டு பாரு, ஈஸியா முடியும், விளையாட்டுத்தனமா செய்யி, அதை கண்டு பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து அவனை ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அவனை கணக்கு போட வச்சோம்னா அதுவே அவனுக்கு அந்த கடினமான கணக்கு நாளாக நாளாக என்ன ஆகும், அதை ஒரு த்ரில்லா அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். த்ரில்லிங்கா இருக்குதுங்க எனக்கு கணக்கு போடுறதே, ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவனால செய்ய முடியும். அப்ப இந்த மோட்டிவேஷன்ங்கிறது நம்ம மற்றவர்களுக்கு எளிதாக கொடுக்கிறோம், ஆனா நம்முடைய மனதிற்கு நாம் கொடுப்பதில்லை. அதான் இங்க பதஞ்சலி இந்த சூத்திரத்துல சுட்டி காட்டுறாரு. அதனால உங்களுக்குள்ளேயே நீங்க மோட்டிவேட் பண்ணி கொள்ளுங்கள், மனதை உந்து சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இப்ப எனக்கு வயதாகி விட்டது, நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா நிக்க முடியல அப்படின்னு ஒரு நோயாளி போல சொல்லிக் கொண்டு நீங்க திருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நோயாளியாக மாறிவிடுவீர்கள். ஆனா அந்த வயதான காலத்தில் கூட நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எதிர்வினை அப்படின்னு இந்த சூத்திரத்துல சுட்டி காட்டுறாரு. அதற்கு ஒரு பழமொழியும் இருக்குது இல்லையா, நம்ம பார்த்திருக்கிறோம். மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு பழமொழி எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பழமொழியோட அர்த்தம் என்ன? நம்முடைய மனம் போல எண்ணம் போல எல்லாமே இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அப்போ அது யாருக்கு? உலகுக்கு இல்ல, நமக்கு, நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம் அதில் தயாராகி நம்முடைய மனதில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, அது எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த கோபம் வருது, அந்த கோபம் வரும்போது கருணையை கடைபிடிக்க மனதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். என்னென்ன எதிர்மறை எண்ணங்கள் நம்ம இடத்துல வெளிப்படுதோ அப்பெல்லாம் அதற்கான நேர்மறை எண்ணங்களை நம்ம மனதிற்கு டீச் பண்ணணும். அப்படி டீச் பண்ணும்போது மனம் என்ன பண்ணும், பக்குவம் அடைந்து கொண்டே வரும். அப்படி பக்குவம் அடைந்து கொண்டே வரும்போது கடைசியில் அந்த மனதுக்கு நம்ம என்ன சொல்லணும், நீ எனக்கு வேற இல்ல, நானே தான் நீ, நீனே தான் நான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிட்டோம்னா மனம் என்ன ஆகும், ஐக்கியமாயிடும், அறிவோட ஐக்கியமாயிடும். அப்புறம் அறிவு மட்டும்தான் அங்க இருக்கும், தனியாக மனம் என்று ஒன்று கிடையாது. தாயும் சேயும் எப்படி? தாய் இல்லாம சேய் பறக்கவே முடியாது. அம்மா கிட்ட இருந்து தான் அந்த குழந்தையே வெளியே வருது. குழந்தையினுடைய உருவம்ங்கிற ஒரு பிண்டமே தாயினுடைய கர்ப்பத்துல வளர்ந்து வெளியே வருது. அப்ப தாய் இல்லாம அந்த குழந்தை எப்படி இல்லையோ அது போல அறிவு இல்லாமல் இங்க மனம் இல்லை அப்படிங்கிறத ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லாமே அறிவினுடைய வெளிப்பாடுதான் இந்த மொத்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நம்ம நன்மையை நோக்கி நகர முடியும், நல்ல நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாறும். இந்த உலகியல் வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும், ஆன்மீக வாழ்க்கையும் பேரானந்தமயமாக இருக்கும். இந்த புரிதல்னால நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கும் அழட்டிக்க மாட்டோம். எல்லாம் அதனுடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அறிவு உள்ளிருந்து பிரகாசித்து இத்தனையும் சரிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு உடலில் மட்டுமா செய்து கொண்டிருக்கின்றது, படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளிலும் அது தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அதை ஆனந்தமாக பார்த்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாமே தவிர நம்ம எது மீது கோபப்படுவதற்கோ பிரச்சனையை பெருசு பண்ணுவதற்கோ மனநிலை வராது. பக்குவமான மனம் தான் அப்படி நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர மற்ற சாதாரண மனிதனுடைய மனம் வந்து அதை ஒப்புக்கொள்ளாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் நம்ம சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மலரும் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அடுத்த 34வது சூத்திரம். விதர்க்கா ஹிம்சாதய கிருத்தகாரி தாடு மோதிதா லோபக்ரோத போகா அபூர்வகா மிருதுமத்திய அதிமாத்திர துக்கராஜ் நானானந்த பலா இது பிரதிபிரட்ச பாவனம் அப்படிங்கிறார். அதாவது எதிரானதை மேற்கொள்வதால்
வன்முறை, பொறாமை, கோபம், மோகம், துக்கம், அறியாமை போன்றவற்றை நீக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது இப்ப அந்த மேற்கொண்ட அதே சூத்திரத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ இதுல அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நேர்மறை எண்ணத்துக்கு நம்ம வர சொல்லிட்டாரு. மனசு எதிர்மறை எண்ணத்துல சிக்கிட்டு இருந்ததுன்னா அதை நேர்மறை எண்ணத்துக்கு டீச் பண்ணி கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா டீச் பண்ணி மனதை நல்ல நிலைக்கு திருப்பிடுங்க. அப்படி திருப்பும் போது உங்களுக்கு என்னென்ன நடக்கும்? வன்முறையிலிருந்து விடுபடலாம். பொறாமை, கோபம், மோகம், துக்கம், அறியாமையிலிருந்து நீங்க விடுபட முடியும். அப்போ எதிரானதை மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் இது சாத்தியமாகும். அதனால அது எப்படி சாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னுமே அடுத்த சூத்திரத்துல கொஞ்சம் விரிவா பேச போறார். அதாவது வன்முறையான தேவையற்ற எண்ணங்கள்னால நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்? முடிவில்லாத துன்பத்தையும் அறிவீனத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நம்ம ஒரு செயல் செய்பவராக இருந்தா அந்த செயலை செய்ய தூண்டுபவராக இருந்தாலும் அது ஏன் அந்த செயலை செய்கிறோம், அந்த செயலை செய்வதற்காக ஏன் நாம் தூண்டப்படுகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய எண்ணத்தை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி இந்த எண்ணம் வெளிப்பட்டிருக்கிறது, அந்த எண்ணத்தின் மூலமாக நான் இந்த செயலை செய்ய போகின்றேன். அப்ப இதை செய்வதனால் எனக்கு என்ன கிடைக்கும், செய்யாம விட்டா எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு இரண்டு விஷயத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பார்த்து அப்புறம் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான அத்தனை அதிகாரமும் நம்மிடத்திலேயே இருக்கிறது. இன்னொருத்தர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே அதனுடைய சாதக பாதகங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து பகுத்தறிந்து அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தும் போது அதனுடைய வெற்றியும் தோல்வியும் நமக்கு தெரிந்துவிடும். ஆனா நம்ம இல்ல, மனம் சொல்லிடுச்சு உடனே நான் அந்த காரியத்தை செய்ய போறேன்னு அந்த காரியத்தை செய்யும் போது அதுல சில பின்விளைவுகள் நமக்கு வந்துடும். அப்ப அதை நம்ம அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் நமக்கு துன்பமாக மாறிவிடுகிறது. அப்ப அப்படிப்பட்ட வன்மையான எண்ணங்கள், பேராசை, மயக்கம், குழப்பம் போன்றவற்றால் உங்களிடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது வைக்க. அப்ப இது எங்கிருந்து தோன்றுகிறது, எதிலிருந்து வருகின்றது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த எண்ணங்களுடைய வலிமை குறைந்ததாக இருக்கலாம், வலிமையானதாக இருக்கலாம், அல்லது இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கலாம். அது நமக்கு முக்கியம் இல்லை. அது எவ்வாறான கெட்ட எண்ணமாக இருந்தாலும் அதை உடனடியாக வெளிப்படுத்தக்கூடாது, அதை தடுத்து விட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இடத்துல ஒரு எண்ணம் வெளிப்படுது, அது தவறான எண்ணம் நமக்கு தெரியுது. ஒரு கோபமாக வெளிப்பட போகுது, இல்ல ஒரு பொறாமையாக வெளிப்பட போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சா உடனே நம்ம என்ன பண்றோம்? அதை சமாதானம் சொல்லியோ அந்த எண்ணத்தை வீரியம் குறைந்ததாக மாற்றியோ அதை வெளிப்படுத்தக்கூடாது. அது வீரியம் குறைவாக இருந்தாலும் சரி, வீரியம் அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணத்தினால தனக்குத்தானே பாதிப்பு வரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த எண்ணத்தை நம்ம அப்பொழுதே தடுத்து விட முடியும். அதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய புத்தி சக்தியின் மூலமாக சாத்தியமாக்க முடியும். அதனால அதுதான் இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. ஏன்னா எப்ப எல்லாம் உங்க இடத்துல நெகட்டிவான எண்ணங்கள் வருதோ அப்ப அந்த எண்ணங்களை நீங்க பாசிட்டிவா மாற்றுவதற்கான பயிற்சியும் முயற்சியும் உங்களிடத்திலேயே இருக்கிறது. அது நீங்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டுறாரு. இது ரொம்ப முக்கியமான சூத்திரம். இது ரொம்ப நிறைய விஷயங்களை புரிய வைக்க போறாரு. ஒரு தவறான அல்லது நெகட்டிவான எண்ணங்கள் வந்தால் அதை நல்ல எண்ணமாக, பாசிட்டிவான எண்ணங்களாக நாம் மாற்றிக்கொண்டு சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை இன்னும் இங்க கொஞ்சம் விரிவா இந்த சூத்திரத்தில் சொல்றார். இப்ப நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு செயலில் தான் முடிகின்றன. நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். நம்ம எந்த ஒரு எண்ணத்தை நினைச்சாலும் அந்த எண்ணம் அடுத்தது செயலாக மாறும். இதை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தகைய எண்ணங்களை மனதில் கொண்டு இருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் அதற்கு உண்டான செயல் விளைவை கட்டாயமாக உண்டாக்கும். எப்படி? இப்ப நான் ஒரு முட்டாள்னு ஒரு எண்ணத்தை நான் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நான் ஒரு முட்டாள்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் மனசுக்குள்ள. உண்மையிலே என்ன ஆகும் தெரியுமா? நாளடைவில் நான் ஒரு முட்டாளாகவே ஆகிவிடுவேன். ஏன்னா நான் மனதிற்கு என்ன மாதிரி பயிற்சிகளை கொடுக்கிறனோ அது மனம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விடும். அப்ப நான் அறியாமையில என்னை நான் ஒரு முட்டாள், எனக்கு கல்வி அறிவு இல்லை, எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் மற்றவர் மாதிரி புத்திசாலி இல்லை அப்படின்னு என்னை நானே தாழ்த்தி கொண்டு ஒரு கீழ்நிலையான எண்ணத்தை நான் மனதுக்குள்ளே விதைத்துக் கொண்டே இருந்தா நாளடைவில் என்ன ஆகும்? நான் உண்மையிலேயே முட்டாளாக மாறிவிடுவேன். இப்ப பதஞ்சலி முனிவர் இதைதான் சுட்டி காட்டுறாரு. மனம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். அஷ்டாவக்கர கீதை சொல்லுது, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்குது அஷ்டாவக்கர கீதை. அப்ப நம்முடைய மதி, நம்முடைய மனம் எப்படி, புத்தி எப்படி இருக்கிறதோ அதுவாகத்தான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப அதை பார்க்கும்போது பதஞ்சலி என்ன சொல்றாரு? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை நாமே சரிபார்த்து திருத்திக் கொள்ள முடியும். அதற்குண்டான சக்தி நம்ம இடத்திலேயே இருக்கின்றது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அல்லது தவறான எண்ணங்கள், நன்மை தராத எண்ணங்கள் என எத்தகைய எண்ணங்களாக நம் மனதில் இருந்தாலும்
அத்தகைய எண்ணங்கள் கொஞ்சமாக இருந்தாலும், நடுத்தரமாக இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற தீமைகளை கட்டாயம் கொடுத்தே தீரும். எனவே அவற்றை அடியோடு அழித்து ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. அதுக்கு எப்படி ஒழிக்க வேண்டும்? இதற்கு முந்தைய சூத்திரத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி? எதிர்ப்பதமான மனோபாவம். நம்ம இடத்துல என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு எதிர்ப்பதமான மனோபாவத்தை கொண்டு நாம் அந்த எண்ணத்தை ஒழித்து விட வேண்டும். தவறான எண்ணத்தை ஒழித்து விட வேண்டும். இப்போ நம்ம இடத்துல வந்து பொறாமை இருக்கிறது, பயம் இருக்கிறது, கோபம், வெறுப்பு, எரிச்சல், தேசம், சலிப்பு, சோம்பல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை கெட்ட எண்ணங்கள் நம்ம இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். உடனே நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். இப்ப நமக்கு சலிப்பு இருக்குன்னா உடனே சுறுசுறுப்பான விஷயத்தை நம்ம மனதுக்கு கொடுக்குற மாதிரி மனதுக்கு ட்ரெயின் பண்ணணும். பயம் இருக்குன்னா உடனே நம்ம பயத்தை போக்கக்கூடிய, தைரியத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை நம்ம மனதிற்கு விதைக்க வேண்டும். அப்படிதான் நம்ம மனதை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், ஒரு தாயையும் சேயையும் போல பாருங்க. அறிவாக நீங்க இருக்கிறீர்கள், உங்களுடைய மனம் வந்து குழந்தையாக இருக்கிறது. உங்களுடைய குழந்தை அது. உங்களுடைய குழந்தை நீங்க தான் கையாளணும். அம்மா தானே தன்னுடைய குழந்தைய பாத்துக்கணும். அது தப்பு பண்ணக்கூடாதுன்னா அம்மா தானே கண்டிக்கணும். அது எது தவறு செய்தோ அதை சுட்டி காட்டணும் குழந்தைக்கு. அப்பதானே அந்த குழந்தை ஒழுக்கமான குழந்தையாகவும் நல்ல குழந்தையாக வளரும். அப்ப அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணணும்? நான் வந்து தூய அறிவு, ஆன்மா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த பாடத்திட்டங்களை படித்ததுனால என்னுடைய சொரூபம் வந்து நான் ஒரு அறிவு. ஆனா இந்த உடலும் மனமும் என்னுடைய பிரதிபிம்பம், என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வியாபகம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போனதுனால இப்ப நம்ம இந்த உடலையும் மனதையும் வைத்துக் கொண்டு இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். ஏன்னா உடல் எடுத்து வந்தாச்சு, மனசு நம்ம கிட்ட இருக்குது. ஆனா இந்த மனதையும் உடலையும் வைத்துக் கொண்டுதான் நான் அறிவு என்பதை நான் அறிந்து கொண்டாலும் கூட இந்த உடலையும் மனதையும் உடனே விட்டு விட முடியுமா? இப்ப நான் அறிவன் தெரிஞ்சு கொண்ட உடனே அடுத்த செகண்ட் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போக முடியும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அறியாமையினால் வந்த உடம்பு. அப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உடம்பையும் மனசையும் கையாளத்தான் வேண்டும். அப்ப அதை எப்படி சரியாக கையாளுவது என்பதை தெரிந்து கொண்டு கையாளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாக வாழ்ந்து விட்டு இந்த உடலை விட்டு விட்டு போகலாம். அதுக்குதான் இந்த ஆன்மவியல் கல்வி தேவைப்படுது. அறியாமையில் வாழ்ந்து அல்லல் பட்டு கொண்டு துயரத்தோடு உடம்பு விட்டோம்னா மறுபிறவி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மனம் வந்து அந்த சங்கடங்களை சகிக்க முடியாம வேதனையோட உடம்பு விடும். அப்ப அது எதெல்லாம் ஆசைப்பட்டதோ அதெல்லாம் நடக்கலன்னு கவலைப்படும். அப்ப அதனுடைய வேதனைகளும் அதனுடைய கவலைகளும் அதனுடைய ஆசைகளும் மறுபிறவிக்கு வித்துட்டு விடும். ஆனா இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து மனதினுடைய அறியாமைகளை நம்ம நீக்கி நான் அந்த அறிவுங்கிறத அதுக்கு சுட்டி காட்டிட்டோம்னா இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்லை. நானே எல்லாமாக இருந்து எல்லா உடல்களிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் எல்லாம் என்ன, அந்த உடல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனந்தமாக நம்ம வாழ முடியும். அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? மற்ற உடலை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், இனிமேல் இந்த உடம்பு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு அழகா உடம்பை விட்டுட்டு போக முடியும். மரணம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே போலாம், பை பை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற உடம்புகளை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த உடம்பு திருப்பி வராது. இல்ல அவன் அனுபவிக்கிற மாதிரி கார் வாங்கணும், அவன் அனுபவிக்கிற மாதிரி வீடு வாங்கணும் நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பிறவி வந்துடும். ஏன்னா திருப்பி உங்களுக்கு அதே மாதிரி வீடு அதே மாதிரி கார் வாங்கணும் இல்லையா? அது இந்த பிறவில உங்களுக்கு பொருளாதார சக்தி கொடுக்கலன்னா அடுத்த பிறவில அந்த பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க பிறப்பீங்க. அப்ப அதுக்குண்டான ஓட்டமும் ஓடுவீங்க. அந்த பிறவில நீங்க காரு பங்களா எல்லாம் வாங்குவீங்க. அது சாத்தியமாகும். ஏன்னா இன்றைய பிறவில காரு பங்களா வாங்கினவங்க எல்லாம் முற்பிறவில ஏற்படுத்தி கொண்ட ஆசைகளை வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அது மாதிரி நாமளும் இந்த பிறவில நம்ம என்னென்ன ஆசை வச்சுட்டு இருக்கிறோமோ அதை இந்த பிறவில முடிக்க முடியல, வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா அடுத்த பிறவில அதை உண்டாக்கி கொள்ளலாம். பட் இந்த பிறவில கூட உண்டாக்கி கொள்ள முடியும். அதற்கான தகுதியும் பக்குவமும் நீங்க வளர்த்தி கொண்டால் முடியும். அது இல்லைன்னா முடியாம போயிடும். அது நம்ம இடத்துல தான் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இங்க பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது நம்ம ஏற்கனவே சொன்ன கும்பல். அப்ப நம்மை சுற்றியும் உங்களோட நெருங்கி பழகுபவர்களையும் நீங்க அவசியம் அறிந்து கொள்ள பாருங்கள். அவர்களது மனோபாவம் எப்படி உள்ளது, அவர்கள் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை விதைக்கிறார்களா அல்லது எதிர்மறை எண்ணங்களை விதைக்கிறார்களா என்பதை அவர்களை எடை போடுங்கள் அப்படிங்கிறார். அவர்கள் உங்களுக்குள் விதைக்கும் எண்ணங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். இதில் சிக்கல் என்னவென்றால் உங்களுக்கு மிக மிக நெருங்கியவர்கள் உங்களுக்குள் விதைக்கும் எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்று அறியாமலேயே அதன் மீது நீங்கள் அதிகம் நம்பிக்கை வைப்பீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இப்ப நமக்கு நெருங்கியவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை உண்மையை நம்புவோம். இப்ப அப்பா வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்றாரு, அம்மா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா
அவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்க சொல்றது தப்பா இருக்காது அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் அது என்ன ஆகும்? அவர்களுக்கே தெரியாத விஷயங்களை நமக்குள்ள திணித்து விடுவார்கள். அதனால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா அப்பா எல்லாம் எல்லா அம்மா அப்பாவும் புத்திசாலியான இல்லையே. சில அம்மா அப்பாக்கள் வந்து அவர்களுக்கே படிப்பறிவு இல்ல, அறியாமையில் இருப்பாங்க. நம்மளையும் அதே மாதிரி அறியாமையில வளர்த்துவாங்க. அப்ப நாமளும் அந்த அறியாமையிலேயே வாழ்ந்து அதையே வாழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். முன்னேறவே முடியாது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. நாம அதை வாங்கிட்டு முன்னேற முடியாமையே கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அதுதான் இங்க சுட்டி காட்டுறாரு. இப்ப எப்போ இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடத்துக்குள்ள வந்து புத்திசாலியா மாறுறீங்களோ, அப்போ உங்களுடைய நெருங்கிய உறவுகளில யார் என்ன சொன்னாலும் உடனே உள்வாங்காதீங்க. அந்த விஷயங்கள் எடுப்பதற்கு முன்னாடி யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், கணவன் அல்லது மனைவி, சகோதர சகோதரிகள் இவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை பற்றி உங்களிடம் சொல்லும் எண்ணங்கள் மிக இயல்பாக உங்களுக்குள் சென்று படிந்து விடும். அதில் மிக மிக கவனம் தேவை அப்படிங்கிறார். இப்ப ஒரு சில குடும்பத்துல பாருங்க, கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, மனைவியினுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும் கணவன் கிட்ட. கணவன் வந்து ஒரு பயந்த சுபாவமா இருப்பாரு. லேடிஸ்க்கு வந்து வீட்டுல வந்து பயந்து நடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப மனைவி என்ன பண்ணுவான்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சும்மா இரு அப்படின்னு அப்பப்ப கணவனை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஏதாவது செய்ய போனா, உனக்கு என்ன தெரியும் நீ சும்மா இரு நீ கம்முனு இரு அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே கணவன் பயந்துகிட்டு அந்த காரியத்தை செய்ய மாட்டாரு. இது வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணம். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, கணவன் வந்து புத்திசாலியாவும் திறமைசாலியாகவும் இருப்பான். ஆனா அவனுக்கு அமைந்த மனைவி என்ன பண்ணுவான்னா, நெகட்டிவான எண்ணங்களை அவனுக்கு செலுத்திக்கிட்டே இருப்பான். உன்னெல்லாம் எனக்கு தெரியாதா, கம்முனு உட்காரு அப்படின்னு மிரட்டின உடனே இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாம கூனி குறுகி குறுகி உண்மையிலேயே அவனுக்கு ஒண்ணும் தெரியாதவனாக மாறி விடுவான். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை என்ன, இந்த நஞ்சு வார்த்தையினால மனைவி சொன்ன உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி மிரட்டி வீட்டுல ஹேண்டில் பண்றதுனால அந்த நஞ்சான வார்த்தை கணவனை பாதிச்சு அவன் என்ன பண்ணுவான், பல தவறான செயல்களை செய்து கொண்டிருப்பான். ஏன்னா எது சரி எது தவறுன்னு அவனால தீர்மானமா சிந்திக்க முடியாத நிலையில சிக்கிக் கொள்வான். அவன் தன்னம்பிக்கை இழந்து விடுவான். அதனால் பல சிக்கல்களுக்கு ஆளாகி விடுவான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், அலுவலகத்துல பதவி உயர்வு பெற முடியாமல் முழித்துக் கொண்டிருப்பான். அவன் நினைப்பான், நான் கடினமா தான் நான் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை என்ற மண்டையை உடைத்துக் கொண்டிருப்பான். இதற்கெல்லாம் என்ன காரணம், அவனுக்கு அவன் மனைவி விதைத்த நஞ்சு வார்த்தை. உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது சும்மா இருங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையானது என்ன ஆயிடுது, கணவனுடைய வளர்ச்சியை தடுத்து விடுகிறது. அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னு 15 சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம பிராக்டிக்கல் லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணும்போதுதான் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோங்கிறது நமக்கு தெரியும். அந்த தப்பை நம்ம திருத்திக் கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமாக மலரும். அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, அங்க புரிதல் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அந்த மாதிரி மனைவி சொல்றா, உண்மையிலேயே உனக்கு ஒன்று ஒரு மண்ணும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய மனைவிக்கு தான் அந்த ஒரு மண்ணும் தெரியாது. ஏன்னா தன்னுடைய அறியாமை எங்கு வெளிப்பட்டு விடுமோ அப்படின்னு அவ பயந்துகிட்டு தன்னுடைய அறியாமைய கணவன் இடத்துல ஆதிக்கமாக மாற்றிக் கொள்வா. அப்படி மாத்திக்கொண்டு அவனை அப்படி செய்யறதுனால அது என்ன நடந்துருது, அவனும் சேர்ந்து அழிந்து விடுகிறான் இவளால. அப்ப இந்த மாதிரி உறவுகள்னால பெரும்பாலான குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இதெல்லாம் மனதில் வந்து ஆழமாக ஒரு விஷயம் பதிந்து விட்டா மனம் அதுவாகவே மாறி விடுகின்றது, அதுவே வாழ்க்கையாகவும் ஆகிவிடுகின்றது. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், அலுவலக அதிகாரிகள், உறவினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாமனார் மாமியார், நாத்தனார், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று பட்டியல் போட்டுக் கொள்ளுங்கள். இதில் யார் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை விதைக்கிறார்கள், யார் யாரெல்லாம் உங்களுக்கு தீய எண்ணங்களை விதைக்கிறார்கள் என்பதை எடை போட்டு பாருங்கள். பொதுவாக நாம் மற்றவர்களுக்கு தீய எண்ணங்களை விதைத்தால் அது நமக்குள்ளும் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இப்ப நான் வந்து நீங்க உனக்கு ஒரு வயது தெரியாது சும்மா இருக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உண்மையில எனக்கு தான் அது தெரியாது. ஆனால் என்னுடைய இயலாமையை நான் மற்றவர்கள் மீது திணிக்கின்றேன், என்னை அறியாமல் நான் திணிக்கின்றேன். தன்னிடம் புத்திசாலித்தனம் இல்லை, அதை மறைக்க மற்றவர்களிடம் ஒன்றுமில்லை என்றதை ஆணித்தரமாக நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது இது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு கையாளும் உத்தி அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அறியாமையை, தன்னுடைய இயலாமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திவிடக் கூடாது என்பதை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உத்தி, ஒரு புத்திசாலித்தனம், சாதுரியம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அந்த புத்திச்சாதுரியம் என்ன பண்ணுது, கீழ்த்தரமான புத்திச்சாதுரியமாக இருப்பதனால அவருடைய வாழ்க்கையை அவர்களை அழித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. அவ்வாறு நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம், கணவன் அல்லது மனைவியிடம்
நண்பர்களிடம், உறவினர்களிடம் என்ன மாதிரி எண்ணங்களை விதைக்கிறீர்கள் என்பதையும் கவனியுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு விதைத்தாலும் அது உங்களுக்கு விதைக்கப்பட்டாலும் விளைவு ஒன்றுதான். அதே மாதிரி நாம் வாழுகின்ற இடம், சூழ்நிலை, சுற்றுப்புற இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறார் பதஞ்சலி. ஏன்னா இப்ப நம்ம தீயவர்களுடைய மத்தியில வாழ்ந்தா நாமும் தீயவர்களாக மாறிவிடுவோம். அப்ப எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வாழ்றோம் அப்படிங்கறதை நம்ம கண்காணித்துக் கொள்ள வேண்டும். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழி இருப்பது போல, தீயவர்கள் நம்மை நெருங்கும் போது நம்ம அவர்களிடத்து விலகி விட்டால் தான் நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். தீயவன்னு தெரிந்து நம்ம அவரிடத்துல பழகி கொண்டிருந்தால் நாமும் அவனோடு சேர்ந்து துஷ்டர்களாக மாறிவிடுவோம். ஏன்னா அதுக்கும் நம்ம இன்னொரு பழமொழி இருக்கு. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், கருவாடோடு சேர்ந்த நாரும் நாரும் அப்படிங்கிற மாதிரி சேர்க்கை. நல்லவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் நல்லவர்களாக மாறலாம். நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ளவனோடு நீங்க சேர்ந்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். எப்ப பார்த்தாலும் ஒண்ணுக்கு முடியாதுங்க, நடக்காதுங்க, ஆகாதுங்க அப்படின்னு நெகட்டிவா பேசிட்டு இருக்கவனோட நீங்க நட்பு வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நெகட்டிவாக போய்விடும். இதெல்லாம் ஆகாதுங்க, நடக்காதுங்க நீங்களும் சொல்லிட்டு தெரியுவீங்க. அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி, இது எப்படிங்க இது சாத்தியம்? பிராக்டிக்கலா இதனுடைய வாழ்க்கையில நடக்குங்கிறது என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடைமுறையிலே பார்க்கலாம். இப்ப மனம் எப்படி மற்றவருடைய மனம் நம்ம இடத்துல எப்படி பதியுதுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். இப்ப கல்யாண வீடு எப்படி இருக்கும்? களை கட்டி இருக்கும். எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஜாலி மூட்ல இருப்பாங்க. எல்லாருமே ஹாப்பி மூட்ல இருப்பாங்க. இப்ப நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்துருவோம். அப்ப அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் அந்த கல்யாண வீட்டுல. இப்ப நீங்க போகும்போது சாதாரணமா தான் போனீங்க. ஆனா அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூடு வந்துச்சு. எப்படி வந்தது? அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் அவ்வளவு ஜாலி மூட்ல இருக்காங்க. நீங்க அந்த இடத்துல நுழைஞ்ச உடனே உங்களை அறியாம அந்த ஹாப்பினஸ் உங்களை தொத்திக்கிச்சு. எப்படி தொத்திச்சு? எப்படி ஒட்டிச்சு? அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலை, அந்த மனோபாவங்கள் உங்களை மாற்றி விட்டது. அப்ப பாருங்க, சேர்க்கை. இப்ப இதுவே நீங்க மாற்றி சிந்தனை பண்ணி பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போறது பதிலா இளவு வீட்டுக்கு போறோம். ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த இறந்த வீட்டுக்கு போறோம். எல்லாம் சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்க போய் நீங்க பார்த்த உடனே உங்களுடைய மனநிலை அப்படியே ஹாப்பி மூடு வருமா? அங்க போன உடனே அவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறதும் அவங்கவுங்க சோகமா இருக்கிறத பார்த்த உடனே உங்களை அறியாம உங்களுடைய மனசு என்ன பண்ணும்? துக்கத்துக்கு ஆளாயிடும், சோகத்துக்கு வந்துடும். அப்ப அந்த இடத்துக்கு போன உடனே நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? சோகமாயிடுவீங்க. அப்ப எப்படி நடந்தது? உங்களுக்கு எப்படி இந்த சோகம் வந்தது? வீட்டுல இருந்து நீங்க போகும்போது சோகமெல்லாம் போல, நல்லா தான் போனீங்க. ஆனா அங்க போன உடனே உங்களை அறியாம துக்கம் வந்துடுது, கண்ணுல தண்ணி வந்துடுது, மனம் சோகத்தை சந்தித்து விட்டது. அப்ப அங்க என்ன காரணம்? அதே அட்மாஸ்பியர் தான், சேர்க்கை தான். நம்ம எதோடு சேர்றோமோ அது நம்மை கண்டிப்பாக தாக்கும். அந்த எண்ணங்கள், அந்த வைப்ரேஷன் நம்மளை தாக்கும். அப்ப அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போறது எதனாலன்னா, கோயில்ல இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. கோயில்ல எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு? அங்க வருபவர்கள் எல்லாம் நல்ல மூட்ல வராங்க. கடவுளை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், அந்த தேவதை கிட்ட நம்ம வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டதெல்லாம் நம்ம சாத்தியம் பண்ணணும். புடவை சாத்துறேன், பால் அபிஷேகம் பண்றேன், தேன் அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த ஹாப்பி மூட்ல போய் அதை செய்யறேன். நான் அந்த இது கேட்டேன் நடந்தது, இந்த இதை கேட்ட நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் எதனால? அவங்களுடைய மனோபாவம் அந்த திடமான நம்பிக்கையின் காரணமாக அந்த சன்னிதானத்துல நடந்தது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க நடக்குது. அப்ப அது மாதிரி கோயிலுக்கு போகும்போது அந்த சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுது? நமக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நம்முடைய நல்ல எண்ணங்களும் அங்க டெவலப் ஆகுது. ஏன்னா மற்றவருடைய எண்ணங்கள் நம்ம இடத்துல பிரதிபலிக்குது. அப்ப நாமளும் அந்த இடத்துல தன்னம்பிக்கை தன்னை அறியாமலேயே உண்டாகி விடுகின்றது. அப்ப இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். இது வேற ஒருத்தர் சொல்லி எல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடிய நடைமுறை உண்மைகள். அப்ப இப்படி பார்க்கும்போது இந்த மனம் எப்படி எல்லாம் மாற்றுது, எப்படி எல்லாம் விடுவித்துக் கொள்ளணும், அப்ப எந்தெந்த மாதிரி சேர்க்கைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்தெந்த மாதிரி சேர்க்கைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாமளே தான் தீர்மானிக்க வேண்டும். நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நாம தான் எடுத்துக்கணுமே தவிர மற்றவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. அப்ப அதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்கு போனாலும் அப்படிதான். நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்? எல்லாம் நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டு இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல போய் நீங்க ஜாலி மூட்ல இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த மாதிரி நீங்க போகக்கூடிய இடமும் சரி, நீங்க உங்களுக்கு அது சரியான இடமா, போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு நீங்க தான் தீர்மானித்து அந்த நிலையை நீங்க போகணும்.
எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவ் சமாச்சாரமா இருக்கக்கூடிய விஷயங்களை பண்றது, பேசுறது, நடத்துகிறது எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து நெகட்டிவாக மாறிவிடும். பொதுவா வந்து மருத்துவமனைகளுக்கு அடிக்கடி போறதை நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அங்க பெரும்பாலும் நோயாளிகளும் மனவேதனை உள்ளவர்களும் அங்க அதிகமா இருப்பாங்க. அங்க போயிட்டு வந்தா நமக்கும் அந்த மனவேதனையும் அந்த நோயினுடைய தாக்கமும் லேசாக வரத்தான் செய்யும். ஏன்னா இங்க அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வந்து மாத்திடும் அந்த இடத்துல. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணலாம், கூடுமான வரைக்கும் அவங்க வீட்டுல போய் பார்க்கலாம். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுல போய் பார்க்கலாம். ஆனா அந்த சூழ்நிலைகள் வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. அது காரணம் என்னன்னா நம்மளை மேலும் கீழ்நிலைக்கு நம்மளுடைய சக்தி இறக்கிடும். நம்முடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு கொண்டு போயிடும். அதனால கூடுமான வரைக்கும் நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. இப்ப நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றது என்னன்னா மைண்ட் தான். மைண்டினுடைய அந்த எக்ஸ்போசர் எப்படி இருக்கும்னா தீய விஷயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை வந்து தீமைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். நல்ல விஷயங்களை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து நன்மைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து நல்லவர்களை நோக்கி அடிக்கடி டச் பண்ணிக்கணும், நல்லவர்களை நோக்கி பார்க்கணும், நல்லவர்கிட்ட பேசணும். அப்பதான் அவர்களுடைய சுபாவமும் அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிட்ட பாஸ் ஆகும். அந்த பாஸ் ஆகுங்கிறது எப்படின்னா அப்படியே காந்த அலை மாதிரி எல்லாம் வந்து பாஸ் ஆகாது. பேசும்போதே அவங்க பேச்சு வந்து மனதை வந்து லிப்ட் பண்ணிக்கும், அறியாமைகளை நீக்கிக்கும். அந்த மாதிரி நபர்களோட நம்ம தொடர்பு படுத்திக் கொள்ளணும். அதுதான் இங்க ஆன்மவியல் பாடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சச்சங்கம்னு சொல்றோம். சாதுக்களுடைய சங்கமம், சத்துக்களுடைய சங்கமம் வைத்துக் கொண்டா அந்த சரியான பாதையில் நம்ம பயணம் செய்து விட முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால நீங்கள் வாழும் இடம், பணிபுரியும் இடம், நீங்கள் செல்லும் இடங்கள் உங்கள் மனதை பாதிக்கும். சினிமா தியேட்டர், உணவு விடுதி, இங்கெல்லாம் மக்கள் தங்கள் எண்ணங்களை விட்டு விட்டு செல்கிறார்கள். உங்களை அறியாமலேயே அவைகள் உங்களுக்குள் ஒட்டிக்கொள்ளும். எனவேதான் நாம் வாழும் இடம், நம்மை சுற்றி உள்ளவர்கள், நாம் அடிக்கடி போகும் இடங்கள் என இவற்றையெல்லாம் நாம் நன்கு ஆராய்ந்து அலசி போகலாமா வேண்டாமா என்ற தெளிவான முடிவுக்கு நாம் வர வேண்டும். எந்த இடத்திற்கு சென்றால் நமக்கு அந்த இடம் சங்கடத்தை உண்டு பண்ணுகின்றதோ அந்த இடத்திற்கு செல்வதை நாம் தவிர்க்க வேண்டும். தேவை என்றால் மாற்றமும் வேண்டும். உங்கள் கணவரோ மனைவியோ உங்களுக்குள் தீய எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருந்தால் அவர்களிடம் சொல்லி திருத்த பாருங்கள். அப்படி அவர்களை திருத்த உங்களால் முடியவில்லை என்றால் அவர்கள் சொல்வதற்கு எதிர்ப்பதமான மனோபாவத்தை உங்கள் மனதிற்கு பயிற்சி கொடுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப நம்முடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கும்னா, ஒரு கணவனோ மனைவியோ அவருடைய வாழ்க்கையில ஒரு சிலர் கெட்ட எண்ணங்களை விதைக்கலாம். அப்படி கெட்ட எண்ணங்களை விதைக்கும் போது அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு பயணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது தவறான எண்ணம் தெரிந்த பிறகு கணவன் சொல்வதற்காக மனைவி செய்தாள் என்றால் அவனும் சேர்ந்து அவனோடு கஷ்டப்படுவான். மனைவி சொல்வதற்காக கணவன் அதை கேட்டான் என்றால் அவனும் சேர்ந்து அவளோட கஷ்டப்படுவான். யாராவது ஒருத்தர் புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க பார்க்கலாம். அவங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை அப்படியே வாழட்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்வதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க மனதை அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு உள்ள கொண்டு போகாம அவர்களையும் எதிர்க்காம அவர்களிடம் சொல்லி பார்க்கறதுக்கு அவங்க திருந்தல. சரி, ஓகே, நீங்க நெகட்டிவான எண்ணத்தை எனக்கு விதைக்கிறீங்களா, நான் எனக்குள்ளேயே அதை பாசிட்டிவா மாத்திக்கிறேன், பாசிட்டிவ் எண்ணங்களை நான் விதைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மனதிற்கு நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை, எதிர்ப்பதமான எண்ணங்களை உள்ள கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த தீய எண்ணங்களாலே, அந்த நெகட்டிவ் எனர்ஜினால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. அப்ப நீங்க எப்பயும் போல ஆனந்தமாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அவர்களுக்கு புரியாது. என்னடா நம்ம இவ்வளவு மேல சொல்லிட்டு இருக்கோம், இவ எப்பயும் போலவே இருக்கிற அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அது அவர்களுக்கு தெரியாத அந்த ரகசியம் உங்களுக்குள்ளேதான் பொதிந்திருக்கின்றது. அப்போ உங்களிடம் எழும் எண்ணங்களை கவனியுங்கள். அவைகள் தான் உங்கள் வாழ்க்கையை உண்டாக்குபவைகள். அறியாமை எனும் துக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். உங்கள் மதி எதுவோ உங்கள் கதி அதுவே. அடுத்தது 35வது சூத்திரம். அகிம்சா பிரதிஷ்டாயம் தத் சந்நிதௌ வைரத்யாக. இங்க வந்து அருமையா ஒரு விஷயத்தை சொல்றார் 35வது சூத்திரத்துல. அகிம்சையை கடைபிடித்தால் எதிர்ப்புகள் அகலும். இப்ப இங்க வந்து அவர் என்ன ஒரு ரகசியத்தை நமக்கு உடைக்கிறார் அப்படின்னா, இப்ப நம்மை சுற்றி ஏன் எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்னா நம்ம இடத்துல ஏதோ தவறுகள் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் ஆளுங்க நம்ம கிட்ட இழுத்துக்கிட்டு வருது. இப்ப யாருக்கெல்லாம் நெகட்டிவ் அதிகமா இருக்கோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வந்து தாக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா?
நாம ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவா இருக்கிறோம். அதனாலதான் நம்மளை நோக்கி அது ஈர்க்குது. ஏன்னா அது ஈர்க்குதுனாலே எங்கேயோ நம்ம இடத்துல தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளை நோக்கி நல்லவர்கள் வருகிறார்களா, கெட்டவர்கள் நம்மை நெருங்குகிறார்களான்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பாருங்க. உங்களை நோக்கி நல்லவர்கள் வந்து கொண்டே இருந்தா நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை நோக்கி கெட்டவர்கள் அதிகமாக நெருங்குகிறார்கள் என்றால் உங்களிடத்திலேயே ஏதோ தவறு இருக்கிறதுங்கிறது அர்த்தம். அப்ப அதை நீங்க தான் உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணி திருத்திக் கொள்ள வேண்டும். அது தெரியாம அவன் எவன் கெட்டவன் வந்து என்ன பாதிச்சுட்டு இருக்கான், அவனாலதான் நான் பாதிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் இந்த சூத்திரத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அகிம்சையை கடைபிடித்தால் எதிர்ப்புகள் அகலும். எப்படின்னு பார்ப்போம். எவரிடத்தில் அகிம்சை நிலை பெற்று இருக்கிறதோ அவர்களை சுற்றிலும் எதிர்மறை குணம் இருக்காது அப்படிங்கிறார். இந்த உலகம் நம்ம எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக நம்ம இருக்க விடுவதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம் தலையில் போடுகிறது. நாம் ஒன்றும் செய்யாமலேயே சிவனே என்றுதான் வீட்டில் இருப்போம். இருந்தும் இந்த உலகம் நம்மை விடுவது இல்லை. ஏன் நம்மால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை? ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? பதஞ்சலி சொல்றார், யார் மனதில் அகிம்சை நிலைத்திருக்கிறதோ அவர்களை சுற்றி வெறுப்பும் சண்டை சச்சரவுகளும் என்றுமே இருக்காது அப்படிங்கிறார். அப்ப புரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம இடத்துல நெகட்டிவான எனர்ஜி இருப்பதனாலதான் நெகட்டிவான ஆளுங்க நம்ம கிட்ட வராங்க. நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட சுத்தி பாசிட்டிவ் தான் வரும். கெட்ட விஷயங்கள் உங்களை வந்து தாக்காது. அப்ப நம்ம இடத்துல அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது? அகிம்சை தேவைப்படுது. யாரையும் இம்சை பண்ணாத ஒரு நிலைப்பாடு நமக்கு தேவைப்படுகின்றது. அதுதான் இங்க தவம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. திருக்குறள் சொல்லுது. எந்த உயிருக்கும் நம்ம தொந்தரவு கொள்ளப்படாது, இம்சை பண்ணக்கூடாது. அந்த இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா அது வேற ரூபத்துல வந்து உங்களை தாக்கும். நீங்க எப்படியெல்லாம் இம்சை பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இம்சையானது உங்களுக்கு வேற ரூபத்துல வந்து உங்களை திருப்பி தாக்கிடும். அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்? எப்பொழுதுமே அகிம்சையில் இருக்க வேண்டும்ங்கிறார். அகிம்சையை பத்தி மகாத்மா காந்தியும் பேசுறாரு. அனுபவத்துல பேசுறாங்க நிறைய மகான்கள். அது எப்படிங்க? இப்ப என் மனதில் அகிம்சை இருந்தா இந்த வெளி உலகம் எப்படிங்க மாறும்? ஏன்னா அவர் அப்படித்தானே பதஞ்சலி சொல்றாரு. அது எப்படிங்க மாறும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இப்ப உலகம் மாறினா தானுங்க சண்டை சச்சரவு தீரும். என்னோட மனதில் அகிம்சை வந்துட்டா இந்த உலகத்துல இருக்கிற சண்டை சச்சரவுலாம் தீர்ந்துருமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அங்குதான் நாம் தவறு செய்கிறோம்ங்கிறார். என்ன மாதிரி தவறு? நமக்கு நடக்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் நாம் தான் காரணம். ஆனால் அதை அறியாமல் நாம் வேறு யாரையோ குறை சொல்கிறோம்ங்கிறார். பொதுவாக நாம் நம்முடைய நடைமுறையில் எப்படியெல்லாம் பேசுறோம்? அந்த காலத்துல படிக்கிற காலத்துல என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா நான் இன்னைக்கு நல்ல ஆளாகி பெரிய ஆளாகி கை நிறைய சம்பாதிச்சிருப்பேன். என்ன ஒழுங்கா நீ படிக்க வைக்கல, அதனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு இன்னொருத்தர் மேல தூக்கி போடுறோம். இன்னொன்னு என்ன சொல்றோம்? என்ன நல்ல இடத்துல கட்டி வச்சிருந்தீங்கன்னா நான் நல்ல புருஷனோட நல்லா வாழ்ந்து இருப்பேன். இந்த ஆகாவளி புருஷன்கிட்ட என்னை கட்டி வச்சு என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன காரணம்? இந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிற தவறான விஷயங்களால் ஏற்பட்டதுன்னு நம்ம தெரிந்து கொள்ளாம மற்றவர்கள் மீது தூக்கி அந்த உலகத்தின் மீது ஏற்றுகின்றோம். ஏன்னா நான் ஒழுங்கா படிக்கலாங்கிறது என்னுடைய தவறு. ஆனா நான் என்ன சொல்றேன்? என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா நான் நல்லா வந்திருப்பேன்னு சொல்லிக்கிறேன். என்ன நல்ல இடத்துல கட்டி வச்சிருந்தா நான் நல்லா வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிக்கிறேன். நல்ல இடத்துல கட்டி வைக்க ஏன் முடியல? என்னுடைய ஆசைகள் என்னை வேற மாதிரி இழுத்து கொண்டு போனது, என்னுடைய வாழ்க்கை அப்படி மாறிவிட்டது அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். எதை நான் எதிர்பார்த்தேனோ அது எனக்கு கிடைக்கும் அப்போதைக்கு. ஆனால் அதன் பின்னாடி பின்விளைவுகள் இருக்குதே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான் ஒரு இன்பத்தை நோக்கி போனேன்னா எனக்கு பின்னாடியே துன்பம் இருப்பது தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எனக்கு அந்த ஆசை இருந்தது அந்த கணவன் மேல. அவனுடைய அழகை பார்த்தேன், மயங்கினேன். ஆனா அவருடைய அன்பை தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அவருடைய குணத்தை தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்கு வந்து கமல் மாதிரி, ரஜினி மாதிரி, இல்லைன்னா இந்த காலத்துல என்ன விஜய் மாதிரி, அஜித் மாதிரி கணவனை எதிர்பார்த்தேன். அது மாதிரி ஃபேஸ் கட்ல இருந்தாரு, பண்ணிக்கிட்டேன். ஆனா குணம் அப்படி இல்லையேன்னா அது யார் தப்பு? அது மாதிரி கணவர் வந்து நான் சிம்ரன் மாதிரி, அந்த நடிகை மாதிரி, இந்த நடிகை மாதிரின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி அமையலன்னா நீ அழகை மட்டும் பார்த்த, உள்ளத்தை பார்க்கல, படு அப்படிங்கிறார் பதஞ்சலி. அப்போ நாம செய்யற தவறுக்கு நாம் தான் காரணமே தவிர மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். மொத்தத்துல நாம் நல்லவர்கள், இந்த உலகம் கெட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நமக்கு.
நாம் நல்லவர்கள், இந்த உலகம் தவறு என்று நினைக்கிறோம். நம்முடைய அனைத்து சிக்கல்களும் அதுவே உண்மையான காரணம். நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் இந்த உலகம் மாறும். உங்களுக்கு என்ன துன்பம் என்று உங்களுக்குள்ளேயே சிந்தித்து பாருங்கள். அதற்கு காரணம் என்ன என்றால் உங்களுடைய மனம்தான் என்று புரியும். உங்கள் பொறாமை, நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் உங்களை நிம்மதியாக அனுபவிக்க விடாது. காரணம் என்ன? மற்றவருடைய சொத்தின் மீது பொறாமை. தன்னிடத்துல எவ்வளவு சொத்து இருக்குது, அதை வைத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கல. நல்ல ஒரு கார் இருக்குது, நல்ல ஒரு வீடு இருக்கு, இன்னொருத்த வீடை பாக்குறோம், இவன் இதை விட காஸ்ட்லியான கார் வச்சிருக்கான், இதை விட காஸ்ட்லியான பங்களா வச்சிருக்கான், அது மாதிரி ஒண்ணு வாங்கணுங்கிற பொறாமை குணம் தன்னுடையதை சந்தோஷமாக தன்னால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் உண்டாக்கி விடுகின்றது. அடுத்தவன் மனைவி அழகாக இருக்கிறாள் என்ற நினைப்பு வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் போய்விடும். ஏன்னா பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் பண்றோம். தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ தெரியவில்லை, மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து பொறாமைப்படுவதும் ஆசைப்படுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை அதிக மதிப்பெண் வாங்குகிறான் என்றால் நம்முடைய பிள்ளைகள் மேல் பாசம் போய் வெறுப்பு வந்து விடுகிறது. இப்ப பாருங்க, உங்களுடைய சந்தேகம், கோபம், பொறாமை, வன்மம், பழி வாங்கும் குணம் போன்றவைகள் இருக்கும் வரை இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். இந்த உலகை பழி சொல்லி நமக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. உங்களை மாற்றுங்கள். உங்கள் மனதில் அகிம்சை வந்தால் உங்களை சுற்றி வெறுப்பும் கோபமும் தானாகவே மறையும். உங்கள் மனதில் அன்பு வந்தால் உங்களை சுற்றி அமைதி தவழும், சாந்தம் நிலவும். இத திருக்குறள் அழகா சொல்லுது. திருக்குறள் என்ன சுட்டி காட்டுதுன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இப்ப நமக்கு கெடுதல் செய்தவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். ஏன்? அவருக்கு திருப்பி கெடுதல் செஞ்சா என்ன செய்யலாம், அப்படி செய்தால் ஆனா என்ன பிரச்சனைனா அது ஒரு பழி வாங்கும் குணம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தன் நம்மள தாக்கிட்டான், கெடுதல் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு நம்ம திருப்பி கெடுதல் பண்றோம் அல்லது திருப்பி அவனை தாக்குறோம் அப்படின்னா அந்த பழிவாங்கும் குணம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய மனதிலே ஆழமாக ஊறி ஊறி அது ஒரு நஞ்சாக மாறி நம்முடைய வாழ்க்கையில மேலும் பல தவறுகளை செய்வதற்கான விதையாக மாறிவிடும். அப்ப அதனால நம்ம ஒரு தவறு ஒருத்தன் பண்ணிட்டான்னாலும் சரி பரவாயில்ல, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு அவனை மன்னிச்சிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ஒரு தவறோட போயிடும். அடுத்த தவறுகள் பெரிதாக வராமல் தடுக்கப்பட்டு விடும். அவனும் என்ன நினைப்பான், என்னடா நம்ம இப்படி செஞ்சேன், இவன் கொஞ்சம் கூட பாதிக்காம நம்மள எதிர்த்தாம இருக்கட்டான், சரி விட்டுருவான் பாவம் அப்படின்னு விட்டுருவான். அது நம்முடைய மனோபாவத்தினால மற்றவர்களை நாம் மாற்ற முடியும். ஏன்னா நாம் அகிம்சையில் இருப்பதனால அந்த தீயவர்கள் நம்மை கண்டு தானாக விலகி போய் விடுவார்கள். இதைத்தான் பெரிய பெரிய மகான்கள் சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டச் சொல்கிறார் இயேசுபிரான். ஏன் அவர் அப்படி சொல்றார்? நம்மால் தாக்கியவனை திருப்பி அடிக்க முடியாமல் இல்ல, நம்மள ஒருத்தர் அடிச்சுட்டானா நம்ம அவனை திருப்பி அடிக்க கூடாதா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பழிவாங்கும் குணம் இருக்கும் வரை நமக்கு நிம்மதி கிடையாது. நம் மனதில் இருக்கும் ஒவ்வொரு கெட்ட குணத்துக்கும் இந்த உலகம் திருப்பி பதில் தந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் என்பது ஒரு கண்ணாடியை போன்றது. நாம் எப்படி இருக்கிறோமோ நம் பிம்பமும் அப்படியே இருக்கும். அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அதான் ஏற்கனவே ஒரு உதாரணம் எல்லாம் சொல்லுவேன். இப்ப நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க, அந்த கண்ணாடியை முன்னாடி போய் நின்றுகிட்டு கண்ணாடியில சிரிச்சு பாருங்களேன். அந்த கண்ணாடியில எதிரில் இருக்கிற முகம் உங்களை பார்த்து சிரிக்கும். அதே அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றுகிட்டு முறைச்சு பாருங்களேன், அந்த கண்ணாடி எதிரில் இருக்கிற முகம் உங்களை பார்த்து முறைக்கும். அப்ப நீங்கள் எப்படியோ அப்படியே இந்த உலகம் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. அப்ப மத்தவன் நம்மளுக்கு துன்பம் தரான், மத்தவன் நமக்கு கெடுதல் தரான் அப்படின்னா நாம தான் காரணம். நாம நம்மளை மாத்திக்கிட்டோம்னா மற்றவர்கள் யாரும் நமக்கு கெடுதல் தர மாட்டாங்க. அப்ப நம்ம அகிம்சையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம் மனதில் உள்ள அழுக்கை கழுவுங்கள், உலகம் தானாக மாறும். பிறரை குறை கூறுவதை நிறுத்துங்கள். இந்த உலகம் இப்படி இருக்க காரணம் நீங்கள் தான் என்று உணருங்கள். இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு பதஞ்சலி இந்த சூத்திரத்தை சுட்டி காட்டுகின்றார். அடுத்த சூத்திரம் நாளைக்கு பார்த்துக்கலாம். 36வது சூத்திரம். இன்றைய சூத்திரம் 35ஓட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்.